அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. தமிழ்ல தேர்வு எழுதி என்னால ஒரு நேஷனலைஸ்டு பேங்க், அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில வேலைக்கு சேர முடியுமா? அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஐபிபிஎஸோட காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் 2026, 27க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம். மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10,277. இதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோ. இதற்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல தான் பண்ண முடியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் 1/8/2025 இருந்து 21/8/2025 வரை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் பே பண்றதும் ஆன்லைன்ல தான் பே பண்ண முடியும். 1/8/2025 இருந்து 21/8/2025 வரை நீங்க ஃபீஸ் பே பண்ணலாம். உங்க அப்ளிகேஷன்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அதை கரெக்ஷன் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எடிட் பண்றதுக்கான டேட் வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் இருக்கும். அதாவது ஒரு சில குறிப்பிட்ட வகுப்பினருக்கு மட்டும் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2025ல இருக்கும். உங்களுக்கு ஆன்லைன் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் கால் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2025ல வரும். உங்களுக்கு ஆன்லைன் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2025ல இருக்கும். பிரிலிமினரி எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் நவம்பர் 2025ல இருக்கும். பிரிலிமினரி எக்ஸாம்ல பாஸ் ஆனவங்களுக்கு ஆன்லைன் மெயின் எக்ஸாமினேஷனுக்கான கால் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 2025ல வரும். மெயின் எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு நவம்பர் 2025ல இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் பாஸ் ஆனவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எந்தெந்த பேங்க் எந்தெந்த பிரான்ச் அப்படின்னு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2026ல இருக்கும். பார்ட்டிசிபேட்டிங் பேங்க், அதாவது இந்த தேர்வுகள்ல எந்தெந்த பேங்க் பங்கு பெறுறாங்க, எந்தெந்த பேங்க்ல கிளரிக்கல் வேலைக்காக ஆள் எடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் சிந்து பேங்க். இந்த நேஷனலைஸ்டு பேங்க்ல ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதோட சேலரி ஸ்கேல் பே பார்த்தீங்க அப்படின்னா 24,050 இருந்து 64,480 வரை இருக்கும். ஏஜ் வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 20 வயதுல இருந்து 28 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். அதாவது 2/8/1997 இருந்து 1/8/2005 பிறந்தவராக இருத்தல் வேண்டும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷமும், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 வருஷமும், டிசேபிள்டு பர்சனுக்கு 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா நீங்க வந்து டிஃபென்ஸ்ல இருந்து ரிட்டையர் ஆகி வெளியில வந்து 3 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணணும். 8 இயர்ஸ் ஃபார் டிசேபிள்டு, அதாவது டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 8 இயர்ஸ் தராங்க அல்லது 50 வயது வரை தராங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விடோஸ் ஆர் டிவோர்ஸ்டு விமன், அதாவது விதவை அல்லது விவாகரத்தான பெண்களுக்கு ஜெனரல் கேட்டகரியில 35 வயது வரையும், ஓபிசி கேட்டகரியில 38 வயது வரையும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 40 வயது வரை உங்களுக்கு வயது வரம்பு தராங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பாத்தீங்க அப்படின்னா 21/8/2025 அன்று a degree in any discipline from a university recognized by government of India, அதாவது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் இருந்து ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம், அதாவது அண்டர் கிராஜுவேட் டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். இந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து அப்ளை பண்றப்ப உங்க கையில நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கான மார்க் ஷீட், உங்களோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு ஃபில் பண்ற மாதிரி உங்களோட என்டையர் மார்க் ஷீட் வந்து உங்க கையில இருக்கணும். அப்ளிகேஷன் அண்ட் இன்டிமேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிசிக்கலி ஹேண்டிகேப் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 175 ரூபாயோ, ஃபார் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 850 ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீஸா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல தான் பே பண்ண முடியும். 1/8/2025 இருந்து 21/8/2025 வரை நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண முடியும். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்கலாம். கிளரிக்கல் ஐபிபிஎஸ் கிளரிக்கல் பாத்தீங்க அப்படின்னா பிரிலிமினரி மெயின் அப்படின்னு 2 எக்ஸாமினேஷன் இருக்கும். 2 எக்ஸாமினேஷனுமே ஆன்லைன் மோட்ல தான் எக்ஸாமினேஷன் நடக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பா இருக்கும்.
பிரிலிமினரி எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் பார்க்கலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 30 மார்க். 20 நிமிஷத்துல நீங்க முடிக்கணும். அடுத்து நியூமெரிக்கல் அபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க். உங்களுக்கு 20 நிமிஷத்துல முடிக்கணும். ரீசனிங் அபிலிட்டி 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க். 20 நிமிஷத்துல முடிக்கணும். மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். 100 மார்க். 60 நிமிஷத்துல நீங்க முடிக்கணும். இந்த இங்கிலீஷ தவிர நியூமெரிக்கல் அபிலிட்டியும், ரீசனிங்கும் உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கும், ஹிந்திலயும் இருக்கும், தமிழ்லயும் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். 3 லாங்குவேஜ்ல நீங்க எதுல வேணாலும் எடுத்துக்கலாம். பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணவங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் வரும். மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினா தான் இருக்கும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா 4 பார்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரல் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ். இதுல பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 மார்க் தருவாங்க. 20 நிமிஷத்துல நீங்க முடிக்கணும். அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஸ்டின்ஸ் தருவாங்க. 40 மார்க் 35 நிமிஷத்துல முடிக்கணும். ரீசனிங் அபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். 60 மார்க் 35 நிமிஷத்துல முடிக்கணும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் பார்த்தீங்க அப்படின்னா 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 மார்க் தருவாங்க. 30 நிமிஷத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். டோட்டலா வந்து உங்களுக்கு 155 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 மார்க் தருவாங்க. இத நீங்க முடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 120 நிமிஷம். அதாவது 2 மணி நேரம் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ் இது 3ல ஏதோ ஒண்ணுல நீங்க ஆன்சர் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து புதுச்சேரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு அல்லது மலையாளம் இது 3ல ஏதோ ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா போதும். உங்களுக்கு லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கும். எந்த ஸ்டேட்ல நீங்க அப்ளை பண்றீங்களோ, அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இந்த எக்ஸாம்ல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது பெனால்டி ஆஃப் ராங் ஆன்சர். அதாவது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒரு கொஸ்டின் நீங்க ரைட்டா எழுதுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 மார்க் வரும். அதே மாரி நீங்க தவறா எழுதுனீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல போகும். அதாவது நீங்க 1 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுனீங்க அப்படின்னா, 0.25 மார்க் வந்து நெகட்டிவ்ல போயி 0.75 தான் நீங்க எடுத்த மார்க்கா கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் இருக்காது. நீங்க எந்த ஸ்டேட்ல அப்ளை பண்றீங்களோ, அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் நீங்க படிச்சிருக்கணும். அது நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் உங்களோட ஒரு சப்ஜெக்ட்டா 10th ஸ்டாண்டர்ட்ல மார்க் ஷீட்ல இருந்தா, உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் நடக்காது. அந்த மாரி இல்ல அப்படின்னா, நீங்க எந்த ஸ்டேட்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்க எந்த பேங்க் செலக்ஷன் பண்றீங்களோ, அந்த பேங்க்ல இருந்து இண்டிபெண்டன்ட் பாடி வந்து உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வச்சு உங்கள குவாலிஃபை பண்ணுவாங்க. அடுத்து ப்ரொசீஜர் ஃபார் அப்ளையிங் ஆன்லைன். இது பார்த்தீங்க அப்படின்னா, www.ibbs.in அப்படின்ற வெப்சைட்ல போயி சிஆர்பிசிஎஸ்ஏ அப்படின்றத கிளிக் பண்ணி கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் ஃபார் சிஆர்பி அதாவது கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் 15 அப்படின்றதுல நீங்க போய் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களோட அதாவது ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கட்டாயம் நீங்க வச்சிருக்கணும். அதுல நீங்க என்னெல்லாம் அப்ளை பண்றதுக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன ஒரு ஒயிட் பேப்பர்ல வச்சு அத ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். இந்த நோட்டிஃபிகேஷன்ல ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் குடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்ம்ல உங்க பேர வந்து ஃபில் பண்ணி, அந்த ஃபார்ம வந்து உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி, அந்த டிக்ளரேஷன வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட் வந்து உங்களோட அத வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். அடுத்து நம்ம வேக்கன்சி பார்க்கலாம். இதுல மொத்தமா ஆல் ஓவர் இந்தியால 10,277 வேக்கன்சி இருக்கு. இதுல தமிழ்நாட்டுக்குன்னு எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 894 வேக்கன்சி இருக்கு. இதுல எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 183 வேக்கன்சியும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வேக்கன்சியும், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 227 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 88 வேக்கன்சியும், அன்ரிசர்வ்டுக்கு 391 வேக்கன்சி. அதாவது மொத்தமா 894 வேக்கன்சி இருக்கு. இதுல பேங்க் ஆஃப் பரோடாக்கு 105 வேக்கன்சியும், பேங்க் ஆஃப் இந்தியா 20 வேக்கன்சியும், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால 40 வேக்கன்சியும், கனரா பேங்க்ல 450 வேக்கன்சியும், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால 127 வேக்கன்சியும், இந்தியன் பேங்க்ல வேக்கன்சி இல்ல. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா 50 வேக்கன்சியும், பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல 60 வேக்கன்சியும், பஞ்சாப் சிந்து பேங்க்ல 30 வேக்கன்சியும், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால 12 வேக்கன்சியும் குடுத்திருக்காங்க.
எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், விருதுநகர்ல நடக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள்ல மட்டும் தான் மெயின் எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த வீடியோவில் ஐபிபிஎஸ் கிளரிக்கல் ரெக்ரூட்மெண்ட் 2025ஓட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேங்கிங் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பேங்கிங் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் ஜாயின் பண்ணிங்க. ரெகுலராக நோட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே என் டெலகிராம் சேனலில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.